இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் அருகே நகை காணாமல் போன புகாரில் விசாரணைக்கு காவல் நிலையம் அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அவர் மீதான குற்றச்சாட்டு உண்மை இல்லை என போலீசார் திருப்பி அனுப்பிய போதும் திருட்டு பழி சுமத்தியதால் இளைஞர் மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் இளையராஜா. இளையராஜா, வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் அருகே உள்ள பழைய சிறுவங்கூர் கிராமத்தைச் சேர்ந்த லட்சுமணன் மகன் யோகேஸ்வரன். இவர் 12ஆம் வகுப்பு படித்து முடித்துவிட்டு பெங்களூரில் உள்ள மார்க்கெட்டில் வேலை பார்த்து வருகிறார். இந்த நிலையில் அதே கிராமத்தில் யோகேஸ்வரன் வீட்டின் அருகில் உள்ள செல்வி என்பவர் வீட்டில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நகை காணாமல் போயிருக்கிறது. இதில் சந்தேகத்தின் அடிப்படையில் எதிர் வீட்டைச் சேர்ந்த யோகேஸ்வரன் அழைத்து காவல் நிலையத்தில் விசாரணை நடத்தி வந்துள்ளனர். யோகேஸ்வரன் திருடு சம்பவத்தில் ஈடுபடவில்லை என காவல்துறை விசாரணையில் தெரிய வந்த நிலையில் காவல் நிலையத்திலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். விசாரணை முடிந்து சொந்த கிராமத்திற்கு வந்த யோகேஸ்வரனை சிலர் கேலி கிண்டல் செய்ததாகவும் நீதான் திருடு என குற்றச்சாட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடிந்த யோகேஸ்வரன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது குறித்து பாண்டை கூட்டுச்சாலை காவல்துறை தற்போது விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் பொய்ப்புகாரில் விசாரிக்கப்பட்ட வாலிபர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் வானாபுரம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி இளையராஜா. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.